விசில் சின்னத்தை பார்க்கும் இடமெல்லாம் தடை. தமிழக வெற்றிக் கழகம் விஜய் ஜனநாயகன் விசில் என கேட்கும் போதெல்லாம் பதறும் எதிர்கட்சிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமானது ஜனநாயகன். இந்த படம் சென்சார் சிக்கலால் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடக்கும் போது அதில் விஜயின் பாடல்களை பயன்படுத்தக் கூடாது என தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு பேருந்துகளில் விஜய் பாடல்களை ஒலிக்கவிடக் கூடாது என்றும் குப்பை சேகரிக்கும் தூய்மை பணியாளர்கள் காலை வேளையில் விசில் அடித்து மக்களை அழைப்பதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஏற்கனவே சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியை பார்க்க வருபவர்கள் விசில் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது விசில் ஊதி நடனமாடிய மாணவியிடமிருந்து தேர்தல் அதிகாரி மேடை ஏறி விசிலை பிடுங்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தனியார் கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்போது ஒரு மாணவி விசில் ஊதிக்கொண்டே உற்சாகமாக நடனமாடினார். அந்த மாணவியின் செயலால் அதிருப்தி அடைந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் நேரடியாக மேடைக்கே சென்று மாணவியின் கையில் இருந்த விசிலை பிடுங்கினார். இவ்வாறு அதிகாரிகள் அவர்களுடைய வேலையை செய்தாலும் அரசியல் கட்சிகள் பதற்றமடைவதை கண்டு தாவேக்கவினர் இன்னும் தேர்தல் நடக்கும் தேதி வரை இதற்கெல்லாம் பதறுவீர்கள் என்று பார்க்கலாம் என சமூக வலைதளங்களில் எழுதி வருகின்றனர்.